இவெல்லாம் எந்த காலத்தில் இந்த 45 லட்ச ரூபாயில் முழுசாக பார்த்துருப்பா? 45 லட்சம் ஏன்ன 1 லட்ச ரூபாய் முழுசாக பார்த்துருப்பாளா? பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து வந்துட்டு இவெல்லாம் பழத்தை பார்த்தா விளங்குமா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறாங்க சக்திவேல். இதை பார்த்துட்டு இருக்கிற அரசிக்கு செமையாக கோவம் வருது. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க எங்கள் வீட்டை பற்றி எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருடா, உங்கள் வீட்டை சொன்னோன்னா உடனே கோவம் வருதா? எனக்கு என்னமோ உண்மையில தான் சந்தேகமாக இருக்குது. நீ தானே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி விட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரிலாம் எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் என்னை சொல்லி எங்கள் வீட்டிலலாம் வளர்த்தவே கிடையாது. அந்த மாதிரி புத்தியெல்லாம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. பின்ன எப்படி வீட்டுக்கு வந்த பணத்தை உடனே இன்கம் டேக்ஸுக்கு இப்படி வந்து மோப்ப முடிச்சு உள்ளே வந்தாங்க? நீ தான் சொல்லியிருப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏடா குமரா, இதெல்லாம் என்னடா நடந்துட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நல்லா பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்த மாதிரி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அரசி ரொம்ப கோவப்பட்டு, இங்கே பாருங்கள், யார் பிடிச்சி போய் இந்த வீட்டுக்கு வந்தாங்க? உன் பையன் தான் வந்து வலுக்கட்டாயமாக எனக்கு கூப்பிட்டு வந்தான். எனக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை கெடுத்து குட்டிச்ச வரைக்கும் இங்கே கூட்டிகிட்டு வந்தது. கேளுங்க, அவரவே எப்படி தாலி கட்டினாருன்னு அவரவே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து குமரவேலு ரொம்ப கோவப்பட்டு, இதுக்கு மேலே இவளையும் வீட்டில் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், நான் உனக்கு தாலி கட்டல தான், நீயே உனக்கு கழுத்தில் தாலியை கட்டிக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிருக்கு, இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளில போ அப்படிங்கிறாங்க. இதை கேட்டனும் எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்போ குமரவேலுக்கிட்ட சக்திவேல் கேட்குறாங்க, என்னடா சொல்கிற நீ? அப்போ நீ தாலி கட்டி கூட்டிகிட்டு வரலையாடா? அப்போ கழுத்தில் இருக்கிற தாலி யாரா கட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொன்னேனேப்பா, அவளே தான் அவளுக்கு கட்டிக்கிட்டா. இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நான் எதுக்கு இவ்வளோ தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கணும் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ லவ் பண்ணலையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் கேட்குறாங்க, குமரவேலோட அம்மா, இவளையா? நான் எதுக்கு லவ் பண்ணோம்? அவங்க வீடே வந்து மூலமாக வந்து பழி வாங்கணும்னு நினச்சேன். அதான் பழி தீக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டாக வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னத்த நாள் இவளை கூட்டிகிட்டு போய் கடத்தி கொண்டு போய் வச்சுருந்தேன். ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸு, நான் கூட்டிகிட்டு வந்த நேரத்தில் இவன் என்னமோ புதுசாக ஒரு பிளான் பண்ணி தலைகளாக மாற்றிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பின்ன நீ என் வாழ்க்கையை கெடுத்து விட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை பார்த்து கஷ்டப்படணும்னு நீங்கள் நினச்சேன். அதனால தான் உன்னை கஷ்டப்படுத்துன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். என் கல்யாண வாழ்க்கை எனக்கு போனது தான். அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீ நல்லா இருக்கவே கூடாது. இந்த வீட்டில் நான் வந்து 4-5 நாள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போகிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இது அரசி, இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டி ரொம்ப சங்கடத்தோட என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன என்ன பாட்டி, எனக்கு மட்டும் கொஞ்சம் கோவம் வராதா என்ன? எங்கள் வீட்டு ஆளுகளை எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுத்தணும் இருக்காங்க. உங்கள் பேர மாட்டதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குமரவேலோட அம்மா வந்து குமரவேலை சட்டு நடிச்சு, என்னடா வேலை பண்ணியிருக்க? பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையில் விளையாடாதான்னு தலப்பாடாக அடிச்சிட்டுல உங்கள் அப்பா கேட்டுட்டு இப்படியே தான் பண்ணி வச்சுக்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கரெக்டாக வந்து அந்த குமரவேல் பண்ணது எல்லாத்தையும் வந்து அங்கே முத்துவும் கேட்டுறாரு. என்னடா பண்ணி வச்சுருக்கிற நீ? நான் கூட ஏதோ பெரிய வேலை தான் பண்ணிட்டேன்னு நினச்சி பண்ணதுலேயே வாழ்க்கையிலே உருப்படியான வேலை இந்த வேலை தான் நான் நினச்சேன். கடைசியில் இதையும் சொதப்பி வச்சுக்கிறியடா, நீ எதுக்குமே லாக்கியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க பெரியப்பா, நான்லாம் கரெக்டாக தான் பண்ணேன். இடையில நான் தான் தெரியாத எதிர்பார்க்காத டைமில் கொஞ்சம் அசந்தமாக இருந்த சமயத்தில் இவளே தாலியை கட்டிட்டு வந்துட்டு கடைசியில் அப்படியே பிளானவே மாற்றிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போ குடும்பமாக சேர்ந்து தான் எங்கள் குடும்பத்தை வந்து கெடுக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இருக்கிறீங்க இல்லையா? நான் இந்த வீட்டை விட்டு வெளில போக முடியாது. என்ன தான் பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். அதே சமயத்தில் குமரவேலுக்கு வேறு எந்த வாழ்க்கையும் அமையும் விட மாட்டேன். பார்த்துக்கிட்டே இருங்க, நீங்கள் யார் வந்து கடைசியில் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விளையாடுறியா? தாலியே அவன் கட்டாமல் நீ வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? முதல்ல ஒழுங்காக வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் சொல்கிறாங்க. என்ன நீங்களும் சேர்ந்து தானே நல்லா பண்ணியிருக்கிறீங்க? நீங்கள் நான்லாம் வெளில போக முடியாது, யார் வந்து என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அப்போ என் வாழ்க்கை அன்றைக்கி கல்யாணம் நடக்க வேண்டியதை இதுக்கு கெடுத்தாரு, அதுக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை வந்து அப்படி பதில் சொல்லி தான் வந்து திரும்ப வந்து எனக்கு கல்யாணம் நடக்க போதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இல்லை என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அம்மாச்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு, தெரிஞ்சோ தெரியாமையோ பெரிய தப்பு பண்ணிட்டட நீ. அங்கே அவள் வந்து வீட்டில் இருந்ததோ போதும், அவள் பொய் தாலி கட்டினேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ தானே லவ் பண்ணேன்னு சொல்கிற அவள் மனசெல்லாம் கெடுத்து விட்டேன். அதனால் குமரவேல் ஒழுங்காக சொல்கிற, நீ அவள் கழுத்தில் தாலியை கட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க. தாலியா? நானா? இவ கழுத்துலையா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எந்த இதுக்குடா நீ வந்து அவளை போய் நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னத்த நாள் கூட்டிகிட்டு போயிட்டு நீ இப்படிலாம் நீ பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பாட்டி நான் சொல்கிறேன்ல, அவங்கள கஷ்டப்படுத்தணும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடா உனக்குலாம் வெக்கமா இல்லையாடா? நீ எல்லாம் என் பேரன்னு சொல்கிறதுக்குலாம் எனக்கு கஷ்டமாக இருக்குதா? பொம்பளை பிள்ளையோட பாவம் சும்மா மட்டும் விடாதரா, இப்போலாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீ வந்துட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உன்னை சொல்லணும்டா, நீ தாண்டே இது அத்தனைக்கு காரணம். அவனை கெடுத்து குட்டிச்சவராக்கி அவன் மனசெல்லாம் மாற்றி விட்டு அவனை இப்படியே வந்து கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கு நீ தாண்டா காரணம். அவன் உருப்படாத போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு வெளில போறையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு குமரவேலு அவளை வந்துட்டு அரசியை வெளில தரத்தரம் இழுத்துட்டு போகிறாங்க. அரசி சத்தம் கேட்டோன்னே எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே வெளில வந்துடுறாங்க. அப்போ மீனா வந்துட்டு, ஏய் விடுறா அவன் கையை பிடிக்கிறதுக்கு உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி வந்துட்டு, என்ன மீனா கொஞ்சம் அமைதியே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாது, குமரவேலு அவனை தொட்டி தாலியை கட்டியிருக்கிறான், இல்லை அவளை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன அவன் தாலி கட்டாமல் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதா? நான் கூட நீங்களாம் தான் பிளான் பண்ணி தான் இவளை வீட்டுக்கு அமுச்சு விட்டீங்க தாலியே கட்டாமல் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் சொல்கிறாங்க. என்னமே நான் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேங்க அத்தை, அவளுக்கு தாலி வந்து ஒன்றும் குமரவேலாம் கட்டல, அவளுக்கு கல்யாணமே ஆகலை, அவளுக்கு அவளே தாலி கட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கிற ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. அப்போ பாண்டியனும் கடையிலேருந்து வந்துடுறாங்க. என்ன கோமதி இங்கே பார்த்தீங்களா நம்ம அம்மாவை என்ன பண்ணி வச்சுக்கிறான்னு? அவன் நம்மளை பழி வாங்குறதுக்கு ஏதோ பண்ணியிருக்கா, அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறக்க தனக்கு தாலியாக தாலி கட்டிட்டு போய் அந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறா. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலங்க அப்படிங்கிற மாதிரி
கோமதி அழறாங்க. அப்போ வந்து பாண்டியன் என்ன அரசு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.